ரத்னம், விஷால் அண்ட் ஹரி ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு காம்போ. இந்த காம்போவில் படம் வந்தாலே படம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது மக்களோட கருத்து, என்னுடைய கருத்தும் கூட. இவங்க காம்போவில் மறுபடியும் வந்த ரத்னம் எப்படி இருக்கு? ரத்னம் நம்ம பிரியபவானி சங்கர் அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை. அந்த ஃபேமிலிக்குள்ள விஷால் இன்வால்வ் ஆகுறாரு. அவர் எதுக்காக அந்த பிரச்சனைக்குள்ள போனாரு, அந்த பிரச்சனை எப்படி இவரோட பிரச்சனையாச்சு, இதுதான் ரத்னம். ஹரி அவர்கள் படம்னாலே சிம்பிளான ஸ்டோரி தான், ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு சுவாரஸ்யத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. இந்த படத்தில் எப்படி இருந்ததுன்னா எல்லாம் ஓகே, அவர் வழக்கம் போல சிம்பிளான ஸ்டோரி எடுத்துக்கிட்டாரு, எல்லாம் ஓகே. ஒரு ஹரியோட ஒரு இது மிஸ் ஆகுதுன்னு தோணுது, ஒரு டச் மிஸ் ஆகுது படம் ஃபுல்லாகவே எனக்கு பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வழக்கம் போல சூப்பராக பண்ணியிருந்தாரு, பட் இந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு பரபரப்பே இல்லாத ஒரு வேகமாக நகராத ஸ்க்ரீன் பிளே. ஹரி இப்படிலாம் எப்படி எடுத்தாரு, எப்படி இப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் அப்படிதான் இருந்தது, பட் அந்த ஒரு ஹரியோட டச்சு டோட்டலாக இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் ஓவராலாக ஒரு படம் பார்த்து முடிச்சோன்னே டீசெண்டான ஒரு படம் பார்த்த ஃபீல் தான். ஆனஸ்டாக சொல்ல போனால் விஷால் என்ன வழக்கம் போல் அவருடைய வேலையை கச்சிதமாக பண்ணியிருந்தாரு. பிரியபவானி சங்கர், ஹரி அவர்கள் படம்னாலே ஹீரோயினுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் கண்டிப்பாக இருக்கும். அது எந்த படமாக இருந்தாலும் சரி, இந்த படத்துலையுமே அது கண்டினியூவாக இருக்குது. யானை படத்துலேயும் அவங்க நடிச்சிருந்தாங்க, இந்த படத்துலையுமே ரெண்டுலேயுமே அவங்க ஆக்டிங் நல்லா இருந்தது. ஹரி ஹீரோயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தராது. அப்படி அந்த வகையில் அவர் ஒரு சூப்பரான ஒரு டேரக்டர். ஏன்னா இப்போ வர படங்கள்லையும் சரி, முன்னாடி வந்துருந்த படங்கள்லையும் சரி, 10-11 ஹீரோயின் 2 சாங்கு தான் வருவாங்க போயிடுவாங்க. ஆனால் இவர் அப்படி பண்ண மாட்டார். அது இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓவராலாக அந்த ரத்னம் பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறது கேட்டால் ஹரியோட டச்சு மிஸ் ஆகுது. அதுதான், நீங்கள் செகண்ட் ஹாஃபில் கதை நவராது அவ்வளோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ பண்ணி ஏதோ ட்ராவல் பண்ணுறாங்க, அதுதான் பிரச்சனையாகப்படுது. இந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு யாருங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாகவும் இருக்குது. ஏன்னா ஹரி படம் ஃபேமிலியோட பார்ப்பாங்க, சரி. இந்த படம் இருக்கிற வயலன்ஸை பார்த்தா இது ஃபேமிலியோட பார்க்க வாய்ப்பே இல்லை. நமக்கே ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வயலன்ஸாக இருக்கீங்களா, இது எப்படி ஃபேமிலி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ண முடியாது, அவங்களுக்கான படம் கிடையாது இது. சரி, யங்ஸ்டர்ஸ் பிடிக்குமான்னு கேட்டால் கமர்ஷியல் படங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்கு வேணால் பிடிக்கும். மற்றபடி இது எந்த வகை ஆடியன்ஸுமே கவருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டான ஒரு விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். வைலன்ஸ் தான் படம் ஃபுல்லாக. எப்படி இந்த படத்துக்கு UBA சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. A சர்டிஃபிகேட் டைரெக்டாக கொடுக்க வேண்டியது என்னமோ. அவ்வளோ சண்டை காட்சிகள் படத்தில் இருக்குது. அதெல்லாம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஷாலன்னாலே பறந்து அடிப்பார், அவங்களுக்கு அது தெரிஞ்சது தான். ஓவராலாக ரத்னம் என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 2.9 தரலாம். ஹரி படங்கள்னாலே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். இந்த படத்தில் அந்த மினிமம் கேரண்டி கொஞ்சம் தான் இருக்குது, அதுதான் இந்த ரத்னம். ஆனால் டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நான் கமர்ஷியல் படம் நல்லா பார்ப்பேன், ஃபைட்டு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, ஒரு வழக்கமான ஹை டெம்ப்ளேட் படங்கள் எப்படி இருந்தாலும் பிடிக்குன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.